ஹலோ மக்களே, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் vlogger. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன்லாம் மக்களை இருக்குங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் லாக் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மக்களுக்கு போக போகிறோங்க. இன்னைக்கு நான் போகக்கூடிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16731, அதாவது திருச்செந்தூர் அண்டர்சூட் எக்ஸ்பிரஸ் நான் கால் பண்ணுறோம். ஸோ செம்ம ஒரு டிமாண்டான ட்ரெயின் மக்களை இந்த ரூட்லேங்க கால் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முருகனி அறுபடையில் கிட்டத்தட்ட 4 படை இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயின் மக்களை இந்த ஒரு ட்ரெயினுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 6 ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகும். டைம் 10 மணிக்கு 4:30 மணிக்கு கிட்ட ஆச்சு, ரொம்ப நேரம் டைம் இருக்குது. ஸோ வழக்கம் போல் டீ காப்பி குஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகேங்க, ஒரு ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ வெளியே என்ட்ரன்ஸ் டீ சாப்பிட்டோன்னா மழை பிடிச்சிச்சுங்க. பட் நேற்று இங்கே இறங்கி வரும்போது சரியான மழைங்க. இப்போ ஓஞ்சிட்டு நின்றுச்சு, மறுபடியும் பார்த்தா இப்போ மழை பிடிச்சிச்சுங்க. ஸோ ஓகே, நேராக நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இப்போ பார்த்தா பாலக்காடு கரெக்டாக ரொம்ப சரியாக தான் இருக்குங்க மக்களே. ஸ்டேஷனுங்க மணி பார்த்தா 5 மணி தான் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரைவஸ் டிபாசிட்டும் இல்லைங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குங்க. ஸோ டேரெக்டாக நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் வரைக்கும் போகலாங்க. ஸோ ஜங்ஷனுக்குள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஹெட்ஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க மக்களே. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சுங்க, அப்புறம் அப்படியே உள்ளே போகலாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்து ரெடியாக நின்றுட்டு இருக்கு மக்களே. ஸோ வேப் 4ங்க. ஸோ அரக்கடிச்சு சொல்லிட்டு லோகோ தான் அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லோகோ மாதிரி மாற்றுவாங்களேன்னு தெரியலைங்க. ஸோ பார்க்கலாங்க, அப்படி ஃப்ரண்ட்டில் போகலாங்க, நம்ம சரி பேக்கில் போகலாங்க. ஸோ உனி பார்த்தா டோர்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணவே இல்லைங்க. ஆனால் மணி பார்த்தா 5 மணி தான் ஆச்சு. எப்படி இருந்தாலும் 5:30 மணி பக்கம் ஆகும் நினைக்கிறேங்க. டோர்ஸில் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்குங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஒன்றுக்கு வந்து இங்கே ஏசி வெயிட்டிங் கால் இருக்குங்க மக்களே. ஸோ ஒருத்தனா 1 ஹவர் பார்த்தா 1 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் இங்கே தான் மக்களே இங்கே தூங்கிட்டு இருந்தேன் ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி. ஸோ ஓகேங்க, ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் அப்படியே பார்க்கலாங்க. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சுங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்து ஓரளவுக்கு 170 அதாவது பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து திருச்செந்தூர் வரைக்குங்க. ஸோ நம்ம ஸ்டேனோட ட்ராக் சார் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸோ திருநெல்வேலி திருச்செந்தூர் டு பாலக்காடு, திருச்செந்தூர் டு வாஞ்சி மணியாச்சுங்க. ஸோ திருவண்ணைக்காடு டு வாஞ்சி மணியாச்சுங்க. இந்த 4 ட்ரெயினோட ட்ராக் சார் இருந்து பண்ணுது மக்களே. ஸோ கோட்ஸில் பார்த்து எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ லைட்ஸ் இது ஆன் பண்ணல. லைட்ஸ் ஆன் பண்ணால் கோட்ஸ் உள்ள பார்க்கலாங்க. ஸோ இப்போ தான் ஒவ்வொரு கோட்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் நல்ல ஒரு விண்டோஸில் பார்த்து நம்ம உட்காந்துக்கலாங்க. ரொம்ப சேஃப்டி நமக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ட்ரெயின் டிமாண்ட் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போகக்கூடிய ட்ரெயின் பார்த்தோம். ட்ரெயினோட கோச்சஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தா 12 கோச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அதில் பார்த்து 2 SLRD 10 அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ட்ரெயின் செம்ம டிமாண்டாக போயிட்டு இருக்கேன். சில பல கோச்சஸ் கொடுக்கலாம். கொடுத்தா உண்மையே சூப்பராக இருக்குங்க. ஓகே, மணி பார்த்தா 5:30 மணி ஆச்சு. இன்னும் லெவலில் லைட்ஸ் ஆன் பண்ணலைங்க. ஸோ லைட்ஸ் ஆன் பண்ணி உள்ள கோச்சஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோச்செலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீப்பர் கோச் மாதிரி இருக்குங்க மக்களே. ஸ்லீப்பர் கோச்சாக தாங்க இது, ஆனால் பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ நல்லா இருக்குங்க, ஒரு ஸ்லீப்பர் கோச் தாங்க. நான் பேசஞ்சர் ரன் ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக செம்மையாக இருக்குங்க. ஸோ பாருங்களேன், செம்ம க்ளீனிங்காக பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஸ்லீப்பர் கோச்சாக தாங்க இது. ஸோ அப்படியே வாங்க மற்ற கோச்சஸ் எப்படி பார்க்கலாங்க. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிங்க. ஸோ அதனால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கோச் எப்படின்னு உள்ள பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம பேசஞ்சர் இருக்கக்கூடிய கோச்சஸ் தாங்க. பட் அந்த ஒரு கோச்சஸ் மட்டும் தான் நமக்கு ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்போதைக்கு பார்த்தா யாரும் வரலைங்க பேசஞ்சர், நம்ம மட்டும் தான் இருக்கும். ஸோ இது நார்மல் கோச்சஸ் தாங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேங்க. ஸோ அதாவது இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முருகனின் 6 படைகளில் கிட்டத்தட்ட 4 படை இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருக்குங்க. ஸோ என்னென்ன படை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பழனிங்க, செகண்ட் பார்த்தவங்க மதுரை பழமுதிர்ச்சோலைங்க, 3ஆவது பார்த்தவங்க திருப்பதி குன்றம், 4ஆவது பார்த்தவங்க திருச்செந்தூருங்க. கிட்டத்தட்ட 4 படையில் கவர் பண்ணி ஒரு ட்ரெயினாக அந்த ட்ரெயின் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ தாங்க லைட்டாக பார்த்தா வெளிச்சம் வந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் வந்துருச்சுங்க. இப்போ 6 மணி பக்கம் ஆச்சுங்க. ஸோ டைம் பார்த்தா மணி கரெக்டாக 6:05 ஆச்சுங்க. இன்னும் பார்த்தா 5 மினிட்ஸ் தான் ட்ரெயின் வந்து டிபார்ச்சர் ஆகுதுங்க. ஸோ பார்த்தா மழை வேறு லைட்டாக கூறிட்டு இருக்குங்க. நல்ல கிளைமேட்டு. ஸோ நீங்கள் போக அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, பார்ப்போங்க.
அதெல்லாம் நேற்றுலாம் சரியான மழைங்க இங்கே எல்லாங்க. பட் நான் வந்து இறங்கும்போது சரியான மழை அடிச்சு ஊற்றிட்டு இருந்துச்சுங்க. லைட்டாக மழை ஊஞ்சி நின்றுச்சு. மறுபடியும் காலைல வந்துட்டு வீடியோ இன்ட்ரோ கொடுக்க முடிச்சோன்னா மற்ற மழை தூர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. மறுபடியும் மழை தூரிட்டு இருக்குங்க. ஸோ போக பார்க்கலாங்க. ஸோ ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 6:10 டிபார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ பாலக்காடு ஜங்ஷன்லேருந்துங்க. ஸோ ப்ளூ கலர் கோச்சஸ்ங்க. ஸோ பாலக்காடு டவுன்லேருந்து திருச்சிக்கு போகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் மக்களே. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெயின் பிளாக் நான் போட்டிருந்தோம். ஸோ பார்க்க இறந்து மறக்காம கால் எடுப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ட்ரெயின் தான் மக்களே. இதுவும் ஃபஸ்ட்டு காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு டவுன் ரீச் பண்ணியிருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தா நல்லாவே போர்டிங் இருக்குங்க. பட் நானும் இங்கே கூட்டம் நினச்சேன். பட் நல்லாவே இங்கே தான் போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு நமக்கு நிறைய ஸ்டாப் இருக்குது. பட் நிறைய இடம் வந்துட்டு ஸ்டாப் ஒன்றி எடுத்து போர்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயே பார்த்தா ஓரளவுக்கு இங்கே நம்ம கோச்சு தான் ஃபுல் ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு லாங் கார்ன் அடிச்சுட்டாங்க மக்களே. ஸோ பாலக்காடு வந்து டிபார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் தான் கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ பொள்ளாச்சிலேருந்து பாலக்காடு போகக்கூடிய மெமு ட்ரெயினுங்க. ஸோ யாருமே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக போகுது ட்ரெயினு வேங்க. ஸோ அது டிபார்ச்சர் ஆகி கிளம்பிடுச்சுங்க பாலக்காடு நோக்கி. கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ட்ரெயின் நம்ம வந்து வ்ளாக் பண்ணணுங்க நம்மங்க. ஸோ யாருமே இல்லைங்க ட்ரெயினில் பாருங்கள்.
சூப்பராக இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுங்க. கொல்லங்கோடு ரிலீஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ எல்லா ஸ்டால் பார்த்து கூட்டம் வந்து குறையிற மாதிரி தெரியலைங்க. சரியான கூட்டம் ஏறுறாங்க. ஸோ நம்ம ஒரு சீட்டை பார்த்துட்டு இப்போ பறி போயிருக்கும், வேறு உட்காந்துட்டாங்க சொல்லி மடி வெளிப்பட்டாச்சுங்க. ஏன்னா வந்துட்டு அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபுல் ஜேம் பேக் ஆயிரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு சீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தா மைக் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுங்க. ஸோ மொபைல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எந்தளவுக்கு குவாலிட்டியாக கேட்குன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களை, மன்னிச்சுக்குங்க. நம்ம மைக் வந்துட்டு நேற்றே கொஞ்சம் சரி பண்ணியிருக்கணும். சடனாக எடுத்த பிளானு ஃபிலிம் வந்தாச்சுங்க. ஸோ ஓகே, வந்து கொல்லங்கோட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளைமேட்டு பாருங்க, வேற லெவலாக இருக்குங்க கிளைமேட்டுங்க. ட்ரெயின் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருக்கு, ஸ்பீடு சரியான ஸ்பீடுங்க. ஸோ நம்ம தான் முதல் மடை ரீச் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேஷனுங்க இந்த ரோட்லிங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேஷனுங்க இந்த ஒரு ஸ்டேஷனுங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ தமிழ் படமாகட்டும் மலையாள படமாகட்டும் நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு படத்தை ஷூட் பண்ணாங்க மக்களே. ஸோ சூப்பரான மூவி, உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ லோ பார்த்தா மீனாட்சிபுரம் ரீச் பண்ணியிருக்குங்க. ஸோ ஒரு குட்டியான ஒரு ஸ்டேஷன் மக்களே. ஸோ இங்கே ஒரு நிமிஷம் தான் கால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வச்சு வந்து இப்போ கிளம்ப போதுங்க, விசில் அடிச்சிட்டாங்க. ஸோ கிளம்பலைங்க, விசில் அடிச்சாங்க. ஸோ கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா காணமலை ரோடு ஒரு ஸ்டாப் இருக்குங்க. அதுக்கப்புறம் எட்ட நம்ம பொள்ளாச்சி தான் ஸ்டாப்புங்க. ஸோ நான் பொள்ளாச்சி போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய ஸ்டாப் எடுத்தால் அப்படி டூரேஷன் அதிகமாக போகும். ஸோ மெயினான ஸ்டாப் மட்டும் போய் கவர் பண்ணலாங்க.
பார்த்தோன்னா செம்ம ஜாம்பாக் ஆயிடுச்சு மக்களே. இப்போ பொள்ளாச்சி இல்லைங்க. ஸோ அடுத்து உடுமலைப்பேட்டிலலாம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு தெரில. நீங்கள் பார்த்தா செம்ம கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா போச்சு கண்டிப்பாக ட்ரெயினில் நிற்க கூட சிக்க இடம் இருக்காது. அந்தளவுக்கு பார்த்தா ஜாம்பாக் ஆயிடுன்னு நினைக்கிறேன். இதே பார்த்தா எல்லா கோச்சும் சமோசா ஃபுல்லாக ஆயிடுச்சு எங்கேங்க. ஸோ மைக்கு வேறு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் பேசுகிறதுக்கு. ஸோ பேக்கில் பார்த்து வந்து சென்னை பாராட எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ அது வந்துருச்சு. ரொம்ப டிலே ஆகி நிற்குங்க. அது பக்கத்தில் பார்த்தா பேசஞ்சர் நிற்குது. ஃப்ளைட் சைடில் பார்க்கணும் பெரிய நினைக்கிறாங்க. அதாவது நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ பொள்ளாச்சியில் நம்ம கிளம்பியாச்சுங்க. அப்படியே ஆமாம் ஆமாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டவுன் உடுமலைப்பேட்டிலேருந்து வந்து டீபோர்ட் பண்ணிட்டேங்க. ஸோ வேறு வழியே இல்லைங்க. சுத்தம் பைக் வந்து ஒர்க் பண்ணவே இல்லைங்க. ஸோ போட்ட பிளான் ஃபுல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறேன்னே தெரிலிங்க. கஷ்டப்பட்டு நைட்டு ரெடியாக கிளம்பி போனேங்க. போனதுக்கு ரோஜனமெல்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் கழிச்சு ஒரு வீடியோ சூப்பரான ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சி போனதுக்கு இன்னொன்று என் மேலே தப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வால்பாறை போகும்போது ஒருத்தர் மைக் வந்து ஒர்க் ஆகவே இல்லைங்க. அப்போயே நான் கொஞ்சம் சுவாச்சு புதுசு வாங்கியிருக்கணும். நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஒர்க் ஆகும்னு சொல்லி வாங்கினேன். பட் இருந்தாலும் ஒரு மைக் வாங்கினேன். ஸோ அதுவும் ஒர்க் ஆகவே இல்லைங்க. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே உடம்புல டீபோர்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்பயும் நினச்சேன் ஒரு மதுரைக்கு தான் போகலான்னு பார்த்தேன். எப்படி போனாலும் வந்துட்டு நாய்ஸ் பயங்கரமாக வருதுங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. வீடியோ ட்ராப் பண்ணிட்டேங்க. சரி மக்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த ஒரு விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணுறேங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல ஒரு மைக் பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. ஸோ ஆர்டர் போட்டு
நெக்ஸ்ட்டு சூப்பராக ஒரு vlog நம்ம பண்ணலாம் மக்களே. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம சேனல் கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. ஸோ அப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸ் நிறைய போட நான் ட்ரை பண்ணலாம் மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கோம். அதோட ட்ரை பண்ணிட்டேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீட்டு பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு vlogல பார்க்கலாம் மக்களே. ஸோ டாட்டா பாய்.